வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்த மாஸ்கோவுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயில் மீது அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்துள்ளது. இது புட்டின் மீதான டிரம்பின் விரக்தியின் தெளிவான வெளிப்பாடு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது, நான் விளாடிமிர் புட்டினுடன் பேசிய ஒவ்வொரு முறையும் எனக்கு அவை நல்ல உரையாடல்களாக இருந்தன. ஆனால் பின்னர் அந்த உரையாடல்கள் எங்கும் செல்வதில்லை. எல்லாமே மீண்டும் பழைய இடத்திலேயே உள்ளன என்று கூறினார். உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதிக்க நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவுடன் வெள்ளை மாளிகையில் ஒரு சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது ட்ரம்ப் அப்படி குறிப்பிட்டார். ஹங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் திட்டமிடப்பட்டிருந்த சந்திப்பை நடத்துவதில் எந்த பயனுமில்லை என்று, எனது பொன்னான நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்றும் ட்ரம்ப் கூறிய ஒரு நாள் கழித்து இந்த தடை அறிவிப்பு வந்தது. அதற்கு முன்பு நேற்று புதன்கிழமை ரஷ்யா உக்ரைன் மீது கடுமையான குண்டு வீச்சு நடத்தியது. அதில் குழந்தைகள் உட்பட குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இந்த அர்த்தமற்ற போரை முடிவுக்கு கொண்டு வர புட்டின் மறுத்ததால் புதிய தடைகள் தேவை என்று கூறினார். இந்த எண்ணெய் நிறுவனங்கள் கிரெம்ளின் போர் இயந்திரத்திற்கு நிதி அளிக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். நேற்று புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் ஓவல் அலுவலகத்தில் ரூட்டேவுடன் பேசிய ட்ரம்ப் புட்டின் சமாதானத்தை ஏற்படுத்துவதில் விருப்பம் உடையவராக இல்லை என்று விமர்சித்தார். மேலும் தடைகள் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த உதவும் என்று நம்புவதாகவும் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, இப்போதுதான் நான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்தேன். நாங்கள் நீண்ட நேரம் காத்திருந்தோம் என்று ட்ரம்ப் கூறினார். அவர் ரஷ்யா மீது விதிக்கும் பொருளாதார தடைகள் தொகுப்பை மிகப்பெரியது என்று அறிவித்தார். அவர் ரஷ்யா மீது விதிக்கும் பொருளாதார தடைகள் தொகுப்பை மிகப்பெரியது என்று அழைத்தார். மேலும் ரஷ்யா போரை நிறுத்த ஒப்புக்கொண்டால் அவை விரைவாக திரும்ப பெறப்படும் என்று நம்புவதாகவும் கூறினார். நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே இந்த நடவடிக்கையை பாராட்டினார். இதே புட்டினுக்கு அதிக அழுத்தம் கொடுப்பதாக கூறினார். அமைதிக்கான அமெரிக்கா மற்றும் ரஷ்ய திட்டங்களுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடுகள் இந்த வாரம் தெளிவாக தெரிந்ததால் இந்த நடவடிக்கை வந்துள்ளது. தற்போதைய முன்னணியில் போர் புரிவதை நிறுத்த மாஸ்கோ மறுப்பது முக்கிய பிரச்சனையாக உள்ளது என்று ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். கடந்த வாரம் ரஷ்யாவின் 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயில் மீது பிரிட்டன் இதே போன்ற தடைகளை விதித்தது. உலக சந்தையில் ரஷ்ய எண்ணெய்க்கு இடமில்லை என்று பிரிட்டிஷ் சான்சலர் ரேச்சல் ரீவ்ஸ் இந்த நடவடிக்கையை அறிவிக்கும் போது கூறினார். பிரிட்டனுக்கு பதிலளித்த லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் தனது நாட்டின் முக்கிய எரிசக்தி நிறுவனங்களை குறிவைப்பது உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைத்து உலகளாவிய செலவுகளை அதிகரிக்கும் என்று அறிக்கை வெளியிட்டது. பொருளாதார தடைகள் வளரும் மற்றும் வளர்ச்சியடையாத நாடுகளின் எரிசக்தி பாதுகாப்பில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், அழுத்தம் கொடுப்பது அமைதியான உரையாடலை சிக்கலாக்கும் என்றும், மேலும் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. 2 ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களும் ஒரு நாளைக்கு 3.1 மில்லியன் பேரல்கள் எண்ணெயினை ஏற்றுமதி செய்கின்றன. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மதிப்பீடுகளின்படி இது உலகளாவிய எண்ணெய் உற்பத்தியில் 6% ஆகும். அனைத்து ரஷ்ய எண்ணெய் உற்பத்தியிலும் கிட்டத்தட்ட 50% உற்பத்திக்கு ரோஸ்நெஃப்ட் பொறுப்பாகும். எண்ணெய் மற்றும் எரிவாயு ரஷ்யாவின் மிகப்பெரிய ஏற்றுமதிகள். மாஸ்கோவின் மிகப்பெரிய வாடிக்கையாளர்களில் சீனா, இந்தியா மற்றும் துருக்கி ஆகியவை அடங்கும். கிரெம்ளின் மீது பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு ட்ரம்ப் இந்த நாடுகளை வலியுறுத்தியுள்ளார். ட்ரம்பின் நடவடிக்கையை பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் ரேவர்ட் கூப்பர் பாராட்டினார். அவர் அமெரிக்க தடைகள் பெரிதும் வரவேற்கப்படுகின்றன என்று கூறினார். ஐரோப்பிய ஒன்றிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் புதன்கிழமை பெசன்ட்டுடன் தொலைபேசியில் பேசியதாக எக்ஸில் பதிவிட்டார். அமைதி செயல்முறைக்கு ரஷ்யாவின் அர்ப்பணிப்பு இல்லாதது குறித்து உங்களின் பேச்சுக்கள் இருந்தன என்று குறிப்பிட்டார். புதன்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய நடைமுறைகள் தொகுப்பையும் அவர் பாராட்டினார். இதில் ரஷ்யா திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு இறக்குமதிகள் மீதான தடையும் அடங்கும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் 19வது தொகுப்பு விரைவில் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ள நிலையில் ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர் மீது கூட்டு அழுத்தத்தை தொடர்ந்து வழங்குவோம் என்பதற்கான தெளிவான சிக்னல் இது என்று அவர் எழுதினார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா முக்கிய எரிசக்தி நிறுவனங்களான காஸ்ப்ரோம் நெஃப்ட் மற்றும் சுர்குட் நெஃப்ட் டெகாஸையும் தடைப்பட்டியலில் சேர்த்தன. வெள்ளை மாளிகையில் ஐரோப்பிய நேட்டோ நட்பு நாடுகள் மற்றும் உக்ரைன் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட 12 புள்ளி திட்டம் குறித்து ரூட் விவாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இது தற்போதைய முன்னணி வரிசைகளை முடக்கும், நாடு கடத்தப்பட்ட குழந்தைகளை திரும்ப பெறுவது மற்றும் போரிடும் இரு நாடுகளுக்கும் இடையே கைதிகள் பரிமாற்றம் ஆகியவற்றுக்கும் வழிவகுக்கும். இந்த திட்டத்தில் உக்ரைனுக்கான போர் மீட்பு நிதி, பாதுகாப்பு வழிகள் மற்றும் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான தெளிவான வழி, அத்துடன் உக்ரைனுக்கு அதிகரித்த ராணுவ உதவி மற்றும் மாஸ்கோ மீதான பொருளாதார அழுத்தம் ஆகியவை அடங்கும். போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று வெள்ளை மாளிகை நம்பிய ஒரு உச்சி மாநாட்டுக்காக அவர் கடைசியாக அலாஸ்காவில் புட்டினை சந்தித்தார். முடிவதற்கு பதிலாக போர் தொடர்கின்றது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சேர்ஜி லவ்ரோவ் இடையிலான ஆயத்த சந்திப்பில் ஒத்திவைக்கப்பட்டது.
ஒரு பயனுள்ள கோரிக்கைகளுக்கு பின்னர் இந்த வாரம் சந்திப்பு இனி தேவையில்லை என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. தற்போதைய முன்னணியில் போரை முடக்குவதற்கான திட்டங்களை ட்ரம்ப் பலமுறை ஆதரித்துள்ளார். ஆனால் ரஷ்யா அந்த யோசனையை எதிர்த்துள்ளது. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ரஷ்யாவின் நிலைப்பாட்டின் நிலைத்தன்மையை மாறாது என்று கூறினார். உக்ரைனின் கிழக்கில் உள்ள டொன்பாஸ் பகுதியை உக்ரைனிய துருப்புகள் வெளியேற வேண்டும் என்ற அதன் விருப்பத்தை இது குறிக்கின்றது. புதன்கிழமை ட்ரம்ப் ரஷ்யா மீது உக்ரைனின் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை அமெரிக்கா அங்கீகரித்ததாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் செய்தி வெளியிடப்பட்டதை எதிர்த்தார். இது போலி செய்தி என்று கூறினார். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்கா தனது படைகளுக்கு நீண்ட தூர அமெரிக்க டொமஹாக் ஏவுகணைகளை வழங்க வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் போர் அரங்கில் அவற்றை அறிமுகப்படுத்தும் அச்சுறுத்தல் ரஷ்யாவை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரக்கூடும் என்றும் கூறியுள்ளார். தற்போதுள்ள நிலையில் ட்ரம்ப் அந்த கோரிக்கையினை மறுபரிசீலனை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ட்ரம்ப் எப்போதுமே தனது நேரடி சந்திப்புகளில் தமது பேரம் பேசல் மற்றும் ஒப்பந்தங்கள் செய்யும் திறமைகளை பற்றி பெருமையாக பேசுகிறார். தம்முடமுள்ள வரி விதிப்புகள் மற்றும் தடைகள் என்ற ஆயுதங்கள் உலகின் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவை என்று சவால் விட்டுள்ளார். ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினையும் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியையும் அவர் சந்தித்த பின்னரும் அவரால் எதையும் சாதிக்க முடியவில்லை. போர் முடிவை நோக்கி நகர்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. நேரடி சந்திப்புகள் மூலம் ஒப்பந்தத்தில் செய்ய விரும்பும் டொனால்ட் ட்ரம்பின் விருப்பத்தை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ட்ரம்ப் மீது தமக்கு உள்ள செல்வாக்கில் மிக சுலபமாக எதிர்கொள்கின்றார். ஜூலை மாதத்தில் அமெரிக்க காங்கிரஸில் ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகள் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருந்தபோது புட்டின் அலாஸ்காவில் ஒரு சந்திப்பு நடத்த ஒப்புக்கொண்டார். காரணம், அந்த தடை மூன்றாம் தரப்பு நாடுகளையும் பாதிக்கக்கூடியது. இதையடுத்து அந்த தடை தொடர்பான சட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. கடந்த வாரம் அமெரிக்கா உக்ரைனுக்கு டொமஹாக் ஏவுகணைகள் மற்றும் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்ப திட்டமிட்டதாக செய்திகள் வெளியாயின. அப்போது புட்டின் ட்ரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அதன் பின்னர் தான் ட்ரம்ப் ஹங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்டில் புட்டினுடன் உச்சி மாநாடு நடத்தலாம் என்று அறிவித்தார். அதற்கு அடுத்த நாள் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார். அந்த சந்திப்பு பதற்றமாக இருந்ததாகவும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அதற்கு காரணம், அந்த சந்திப்புக்கு முதல் நாள் புட்டின் ட்ரம்பின் தொலைபேசியுடன் பேசியதுதான் என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. புட்டின் தன்னை ஏமாற்றவில்லை என்று ட்ரம்ப் கூறினார். என் வாழ்நாளில் சிலர் என்னை ஏமாற்ற முயன்றிருக்கின்றார்கள், ஆனால் நான் எப்போதும் வெற்றியுடன் வெளியே வந்துள்ளேன் என்று அவர் கூறினார். உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி இதுவரை நடந்த நிகழ்வுகளின் வரிசையை சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவிடமிருந்து நீண்ட தூர இலக்குகளை தாக்கும் ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கிடைப்பதற்கு குறைவான வாய்ப்புகளை உள்ளன என்று தெரிவித்தவுடன் ரஷ்யா பேச்சுவார்த்தை மீதான ஆர்வத்தை தானாகவே குறைத்துவிட்டது என்று அவர் கூறினார். மிக சில நாட்களில் ட்ரம்பின் திட்டங்கள் மேலும் கீழுமாக மாறின. முதலில் உக்ரைனுக்கு டொமஹாக் ஏவுகணைகள் மற்றும் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதன அமைப்புகளை அனுப்புவது பற்றி யோசித்தார். பின்னர் புட்டினுடன் புடாபெஸ்டில் உச்சி மாநாடு நடத்துவது பற்றி பேசினார். டொன்பாஸ் உட்பட ரஷ்யாவால் இன்னமும் கைப்பற்ற முடியாத பகுதிகளை விட்டுக் கொடுக்குமாறு செலன்ஸ்கிக்கு தனிப்பட்ட முறையில் அழுத்தம் கொடுத்தார். அடுத்து புடாபெஸ்டில் உச்சி மாநாடு பயனற்றது என்று ரத்து செய்தார். இப்போது ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடை என்கின்றார். அடுத்து என்ன செய்வார் என்பது அவருக்கு தெரியுமோ தெரியாது.